கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு சம் பார்க்கலாம். ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ப்ரிப்பேர் ஏ கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறாங்க. சரி, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கம்பேரிட்டிவ்? கம்பேரிசன்னா we are comparing A and B அந்த மாதிரி, கரெக்டா? இப்போ இந்த ஃபைனான்சியல்ஸ்ல வந்து எப்போதும் we are comparing 1 year with next year, இல்லாட்டி year 1 versus year 2 சொல்லலாம். பேசிக்கலி ஒரு கம்பேரிங் இயர் 1 இயர் 2. நார்மலா இது வந்து சின்னதா இருக்கும், இது பிக்கா இருக்கும். அதாவது இது 2021னா இது 2022, இது 2022னா இது 2023 இருக்கும். ஸோ இது ரெண்டு கம்பேர் பண்ணுவீங்க. கம்பேர் பண்ணிட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா சொல்லும். அதுதான் கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஓகே, சரி, என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ், எம்ப்ளாயி எக்ஸ்பென்சஸ், அதர் எக்ஸ்பென்சஸ், டேக்ஸ் ரேட். ஓகே, இப்போ இயர் பார்க்கணும். இது 2022 2023, இது 2021 22. அப்போ இது வந்து இயர் 1, இது இயர் 2. அப்போ நம்ம இதுலேருந்து இதை கம்பேர் பண்ணணும். ஓகேயா, இப்படி கம்பேர் பண்ணணும். ஓகே, கரெக்ட். ஓகே, சரி, இப்போ டேபிள் போட்டுக்கோங்க. கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் P&L ஃபார் த இயர்ஸ் 31st March 22 and 23. ஏன்னா இது 31st March 22, இது 23. ஓகேயா, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் சேல்ஸ். டிக்கெட் அடிச்சுவாங்க. சேல்ஸில் 10 lakhs and 8 lakhs. ஓகே, அவங்க கொடுத்துருக்க மாதிரியே போட்டுருங்க. ஸோ இது வந்து இயர் 2, இது இயர் 1. ஓகேயா, ஸோ 10 lakhs and 8 lakhs டிக்கெட் அடிச்சுவாங்க. ஸோ நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாருங்க. எப்படி பார்க்கணும்னா 10 divided by 8 போட்டிங்கன்னா 8 1 8. ஓகே, சரி, 2 20 8 5, கரெக்ட். ஸோ 1.25, தட் மீன்ஸ் 25% மோர். 25% மோர். ஓகேயா, அப்படி இல்லாட்டி நீங்க இந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல 2 divided by 8 கூட போடலாம். 2/8 போட்டிங்கன்னா 0.25 வரும். ஆனா அது வேண்டாம், இதுதான் போடுங்க, இதுதான் ஈஸி. 10 divided by 8 போட்டிங்கன்னா என்ன வருது? அது -1. ஏன்னா இது வந்து 125% வரும். அதில் 100 எடுத்தீங்கன்னா 25%. ஓகேயா, அடுத்தது எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ். அதே மாதிரி 2,50,000 2 lakhs. இது தப்பா போட்டிருக்காங்க இங்க. ஓகே, இது வந்து 2 lakhs அப்படின்னா. ஓகே, அதே மாதிரி 25 divided by 20 போட்டிங்கன்னா 25 by 20 போட்டிங்கன்னா 1 மிச்சம் 5 2, கரெக்ட். 50 22 40 மிச்சம் 10 100, கரெக்ட். ஸோ -1 போட்டிங்கன்னா 25%. ஓகே, அடுத்து அதர் எக்ஸ்பென்சஸ் 5,50,000 4 lakhs எழுதிக்கோங்க. அதே மாதிரி 55 divided by 40 37.5%. ஓகேயா, ஸோ இந்த மூணுத்தையும் இப்போ டேக்ஸ் ரேட் கொடுத்ததுனால யூ ஹேவ் டு கால்குலேட் வாட் இஸ் த ப்ராஃபிட், தென் வாட் இஸ் த டேக்ஸ் at 50%, then profit after tax. So now 3 more rows add பண்ணணும். மிச்சம் இன்னும் 3 rows இருக்கு. Okay, the profit is revenue minus employee expenses minus other expenses. Okay, so 5 2 7 8, so மிச்சம் 2 lakhs profit. So இங்கேயும் 2 lakhs profit. 4 2 6, correct, 8. So no change. So 0% போட்டுருங்க. ஓகேயா, இப்போ டேக்ஸ் வந்து at 50% இருக்கிறாங்க. ஸோ 50% of 2 lakhs is 1 lakh. இங்கேயும் 1 lakh. அகெயின் இதுவும் நோ சேஞ்ச். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இஸ் 2 lakhs minus 1 lakh. இங்கேயும் 2 lakhs minus 1 lakh. ஸோ இதுவும் நோ சேஞ்ச். ஓகே, இந்த சம்மில் சேஞ்ச் எதுவும் இல்லை, ஏன்னா சேம் ப்ராஃபிட் தான் இருக்கு. இதுதான் ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு சம். ஓகே, தேங்க்யூ.